Hi guys, welcome back to another video. In this video, we're going to talk about PTM Indicator Swing. How do you place alerts on the indicator? இந்த பார்ட்டில் ஆக்சுவலி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அலர்ட்லாம் எப்படி பண்ணுறது வி ஆல்ரெடி டிஸ்கஸ் இந்த பிடிஎம் இன்ட்ராடேயோட கைட் சீரீஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸாக்ட் சேம் ப்ராசஸ் தான். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த கைட் சீரீஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து சேம் ப்ராசஸ் தான் இருக்க போது, ஜஸ்ட் ஒரு பேர் தான் மாற்றணுன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டைரெக்டாக யூ கேன் ஸ்கிப் டு த ஸ்ட்ராட்டஜி வீடியோ. அடுத்த வீடியோக்கு டைரெக்டாக போகலாம். யாருக்கெல்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஒரு இண்டிகேட்டர் மேலே ட்ரேடிங் வியூவில் எப்படி அலர்ட் வைக்கலான்ட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த ப்ராசஸ். 2 minutes ப்ராசஸ் தான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் வந்து எத்தனை வேணால் அலர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஒரு இண்டிகேட்டர் மேலே. ப்ராசஸ் சேம் தாங்க, இட் இஸ் த சேம் ப்ராசஸ். நீங்கள் வந்து பிடிஎம் ஃபாலோ பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ராசஸ் வந்து எக்ஸாக்ட் சேம். ரைட், பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எதுக்கு நம்ம வந்து அலர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் தியரி சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன், நம்ம ட்ரேடிங் ப்ராசஸ்க்குள்ளே வி ஹேவ் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். நம்ம பிடிஎம் இண்டிகேட்டர் எதில் வரும், எட்ஜ்குள்ளே வரும். ஸோ பிடிஎம் இண்டிகேட்டரோட வேலை என்னன்னா, we can bypass மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து ஃபுல்லாக பைபாஸ் பண்ண முடியாது, இன்ட்ராடேயில் நம்ம வந்து ஃபுல்லாக பைபாஸ் பண்ணுறோம். ஆனால் ஸ்விங் இண்டிகேட்டரில் ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணும்போது நம்ம வந்து 60% பைபாஸ் பண்ணலாம், 10% நம்ம வந்து மேனுவலாக படிக்கணும். நான் அலர்ட்ஸ் எங்கே வரும், நான் உடனே சிக்னல் வந்ததுக்கப்புறம், பிடிஎம் இண்டிகேட்டர் சிக்னலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு அலர்ட் தேவை. சப்போஸ் நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லாமல் நான் வந்து சப்போஸ் நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆல்சோ, திஸ் இஸ் அ 1 hour சார்ட். ஆல் ரைட், இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம இண்டிகேட்டர் ஸ்விங் இண்டிகேட்டர் ஐ திங்க் யூ ஆல்ரெடி நோ 1 hour டைம் ஃப்ரேம் மேலே தான் ஒர்க் ஆகும். இங்கே இண்டிகேட்டர் மேலேயே போட்டு வச்சுருக்கேன் 1 hourன்ட்டு. ஸோ 1 hour கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு கேண்டில். ஸோ 1 சிக்னல் வந்து ஸ்விங் சிக்னல் வந்து ஒரு நாளுக்கு டெய்லி வராது, இட் கேன் கம் 2-3 days கேப்புக்கு அப்புறம் போகிறோம், டிபெண்டிங் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னது. ரைட், ஸோ அந்த டைமில் நான் வந்து உட்காந்து டெய்லி பார்க்க முடியாது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் பிளேஸ் அன் அலர்ட். ஸோ வென் எவர் அலர்ட் கம்ஸ், நான் வந்து டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல், தட் இஸ் மை ஒர்க். நான் வந்து அலர்ட்டுக்கு அப்புறம் நான் யோசிக்கிற தேவையில்லை, நான் என்ன பண்ணணும், மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலாம், எந்த நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ மீடியாவில், எஃப்ஐஐடிஐ ஃபிகர், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ரூல் பேஸ்ட் மெத்தட், சிம்பிள். நான் சிஸ்டமேட்டிக் ஆகணும்னா அப்படி தான் யோசிக்கணும். லெட் அஸ் குவிக்லி கெட் பேக் இன் டு தி வீடியோ. இண்டிகேட்டர் மேலே அலர்ட்ஸ் எப்படி வைக்கணும்ன்ட்டு டாப் ரைட் சைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் வியூவில் ஒரு ஸ்மால் கிளாக் சிம்பிள் இருக்குங்க. இந்த கிளாக் சிம்பிள் தான் உங்கள் வச்சது, நீங்கள் வந்து வச்சது அலர்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ நான் வந்து அங்கே கிளிக் பண்ணால் இப்போ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கிளியராக இருக்குது. ஸோ ரைட் நவ் வாட் வி கோயிங் டு இஸ் வி ஆர் கோயிங் டு கிரியேட், நம்ம அலர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணணும், அதெல்லாம் வந்து இங்கே பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து இண்டிகேட்டர் மேலே போங்க, கோ டு தி இண்டிகேட்டர், கோ டு த 3 dots அகைன். 3 dots கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஆட் அலர்ட் ஆன் பிடிஎம் இன்ட்ராடே 1 hour, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்மால் டேப் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள், 2 minutes ஸ்டெப் தான். அண்ட் எல்லா ஸ்டெப்புக்கு நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஃபாலோ த சேம் ப்ராசஸ் தான். எல்லா சிக்னலுக்காக சேம் ப்ராசஸ் தான். ஸோ பிடிஎம் இண்டிகேட்டர், ஸோ கண்டிஷனோட மீனிங் என்னென்னா, வென் எவர் பிடிஎம் இண்டிகேட்டர் மேலே, ஸ்விங் இண்டிகேட்டர் மேலே ஸ்மால் புல் சிக்னல் வந்ததுன்னா, எத்தனை சிக்னல் இருக்குது நம்ம கையில் இப்போ, 4 சிக்னல் இருக்குல்ல. ஸோ வி ஹாவ் small bull signal, small bear signal, then we have your big bull signal and big bear signal. டோட்டலாக 4 சிக்னல் இருக்குது. எனக்கு வந்து டோட்டலாக 4 அலர்ட் க்ரியேட் பண்ணணும். திஸ் இஸ் ஒன்லி ஒன் டைம் ப்ராசஸிங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறது தேவையில்லை. ஸோ எதுக்கு நம்ம வந்து அலர்ட் க்ரியேட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும், எப்படி பண்ணோன்ட்டு இப்போ சொல்ல போகிறேன். டோட்டலாக நாம் வந்து 4 அலர்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் 1 அலர்ட் க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 4-5 minutesக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 4 அலர்ட் க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் டேம் ஈஸி. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்மால் புல்லோட அலர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ட்ராப் டவுன் மெனிலேருந்து ஸ்மால் புல் செலக்ட் பண்ணுறேன். நான் இன்டர்வல் வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கும், சேம் as சார்ட்ன்ட்டு எழுதி வச்சுருக்குல்ல. இங்கே வந்து வேணுன்ட்டே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, கம்பல்சரி, இது மறக்காமல் நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணணும். 1 hour போடுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்குது ட்ரிகர் எப்படி வைக்கணும். இப்போ ட்ரிகர் வந்து அதோட மீனிங் என்னென்னா, அலர்ட் எப்போ ட்ரிகர் ஆகும். அலர்ட் எப்போ ட்ரிகர் ஆகணும்னா, நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒன்லி, ஒன்ஸ் பர் பார், இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ்.
ஸோ வென் தட் சிக்னல் வரும்போது அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது சில டைம் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு, ஆனால் அலர்ட் காமிக்குது, ஃபாலோ பண்ணாதீங்க. வெயிட் ஃபார் கேண்டில் டு க்ளோஸ். ஸோ ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ அலர்ட் வந்துடும். எக்ஸ்பைரேஷன் டேட் நீங்கள் வந்து 1 மந்த் போடுங்க. ஸோ 1 மந்த் ஃப்ரம் நவ் நீங்கள் வந்து அலர்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். 1 மந்த்க்கு அப்புறம் திரும்பி நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெசேஜ் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் மெசேஜ். நான் வாட் இஸ் த மெசேஜ்? அலர்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு மெசேஜ் வரும்ன்ட்டு செட் பண்ணலாம். ஸோ அலர்ட்டோட நேம் நான் வந்து பிடிஎம் ஸ்விங் போடுறேன். எனக்கு வந்து மெசேஜ் எப்படி வரும்? பிடிஎம் ஸ்விங் அலர்ட் ட்ரிகர் ஆகிருக்கு, ஒரு மெசேஜ் அதுக்குள்ளே ஸ்மால் புல் சிக்னல் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகே, டன். போதும், எனக்கு அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கேளுங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாயிண்ட். உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து சப்போஸ் யூ ஆர் யூஸிங் ட்ரேடிங் வியூ, உங்களுக்கு அலர்ட்டோட நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபை இன் ஆப்னா மொபைல் ஆப்பில் உங்களுக்கு வந்துடும். ஆல்ரைட், வந்துடும் உங்கள் ட்ரேடிங் வியூ. ஆமாம், அலர்ட் சிக்னல் வந்திருக்கு பார்த்துக்கோங்கன்ட்டு நீங்கள் என்ன மெசேஜ் போடுறீங்க அதுக்குள்ளே அலர்ட் வந்துடும். சிம்பிள் அஸ் தட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் அப்பப்போ பார்ப்பீங்க. வென் எவர் யூ ஹேவ் அன் அலர்ட், கீழே ஒரு ஸ்மால் பாப்பப்பாக வந்துடும். இங்கே இப்படி அலர்ட் ட்ரிகர் ஆகும்போது அலர்ட்டுன்ட்டு ஒரு இது வரும், அதோட பேர், அலர்ட்டோட பேர், அது அலர்ட்டோட மெசேஜ் இப்படி வந்துடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் உங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட் மேலே தான் வரும். இது ஃபோனில் வராது, இமெயிலில் வராது, சார்ட் மேலே தான் வரும். ஸோ பேக்ரவுண்டில் உங்கள் சார்ட் ஓப்பன் இருந்தால், இல்லை நீங்கள் வந்து ஒர்க்கிங் பண்ணுறீங்க, ஆஃபீஸோட வேலை பண்ணுறீங்க, பேக்ரவுண்டில் சார்ட் ஓப்பன் இருக்குது, அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு அலர்ட் இப்படி வந்துடும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து பிடிஎம் இண்டிகேட்டர் சார்ட் இல்லாமல் வேறு ஏதாவது சார்ட் பார்க்குறீங்க, ஸோ அந்த சார்ட் மேலேயும் வந்துடும். ஸோ ஆல் சார்ட்ஸ் மேலே இந்த அலர்ட் வந்துடும். அதோட சேர்ந்து சப்போஸ் எனக்கு வந்து ஒரு சவுண்ட் வேணும், பிங்ன்ட்டு ஒரு ஸ்மால் டிங் சவுண்ட் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க, உங்கள் இஷ்டம். பட் பெட்டர் நீங்கள் வந்து இந்த டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வைக்கிறீங்கன்னா ஒரு சவுண்டும் வச்சுடுங்க. ஓகே, வெரி சிம்பிள். லாஸ்ட் ஸ்டெப் வந்து வெப்ஹூக் யூஆர்எல். இந்த வெப்ஹூக் யூஆர்எல் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, யாரெல்லாம் ஆல்கோ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஸ்விங் இண்டிகேட்டர் மேலே நான் வந்து ஆல்கோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் தேர் ஆர் சம் என்ட்ரி இஷ்யூஸ், சில ஓவர் நைட் ரிஸ்க் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணோம். அதில் வந்து ஆல்கோவோட பெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து லாகின் பண்ணலைன்னா உங்கள் ட்ரேடிங் எஸ்எல் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் நான் வந்து மேனுவலாக பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ ஆல்கோ நீங்கள் வந்து உண்மையாக ரெடி பண்ணோன்னா நீங்கள் வந்து வெப்ஹூக் யூஆர்எல் உங்களுக்கு தேவை. சிம்பிள். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது. வெரி சிம்பிள் ப்ராசஸ். பாக்கி எதுவுமே டச் பண்ணுறது தேவையில்லை. அப்ளை போட்டுக்கோங்க. நவ் லாஸ்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட். பட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இன்டர்வல் மட்டும் திரும்பி செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செட் பண்ணது 1 hour இல்லை, மாறி இருக்கு. ஸோ அகெயின் செட் இட், ஜஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க, 1 hourல போட்டுக்கோங்க. ஆல்ரைட். நவ் போயிட்டு க்ரியேட் அடிங்க. க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிடிஎம் ஒரு ஸ்விங் அலர்ட் வந்திருக்கு, அதோட மெசேஜ் ஸ்மால் புல். ஸோ ஸ்மால் புல் சிக்னல் வென் எவர் ட்ரிகர் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்துடும் ஃபோனில், இல்லைனா நான் ட்ரேடிங் வியூ ஸ்க்ரீனில் ஒரு ஸ்மால் அலர்ட்டாக வந்துடும், பிடிஎம் ஸ்விங் ஸ்மால் புல் சிக்னல் வந்திருக்குன்ட்டு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது. சிம்பிள். இட் இஸ் அ வெரி ஸ்மால் ப்ராசஸ். நான் வில் கிரியேட் பாக்கி அலர்ட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். சேம் ப்ராசஸ், எக்ஸாக்ட் சேம். மேலே போயிட்டு இண்டிகேட்டர் மேலே போயிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் க்ரீன் கலர் கிளாக் இருக்குல்ல இங்கே. ஸோ க்ரீன் கலர் கிளாக்கோட மீனிங் உங்கள் இண்டிகேட்டர் மேலே என்னென்னா, சிம்பிள் மீனிங், இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து ஒரு அலர்ட் வச்சுருக்கீங்க இந்த இண்டிகேட்டர் மேலே, அது வந்து ஆக்டிவாக இருக்குது. தட் இஸ் த என்டையர் மீனிங். ஆல்ரைட், ஆக்டிவ் அலர்ட் இந்த டைம் ஃப்ரேம் மேலே. ஸோ நான் வந்து சப்போஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குல்ல, ஸோ பிடிஎம் ஸ்விங் இண்டிகேட்டர் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் மேலே தான் ஒர்க் ஆகும். நான் வந்து சப்போஸ் டைம் ஃப்ரேம் மாற்றி ட்ரை பண்ணுறேன், 15 minutes போடுறேன், இண்டிகேட்டர் மேலே அந்த அலர்ட்டே போயிடும், ஆப்ஷனே போயிடும். ஆனால் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆக்டிவாக இருக்கு இல்லைங்க, பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே தெரியாது எதுவுமே, ஸ்க்ரீன் மேலே உங்களுக்கு சிக்னல்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. பிகாஸ் இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் 1 hour சார்ட். ஆல்ரைட். ஸோ பேக்ரவுண்டில் அலர்ட் ஓடிட்டே இருக்கும், அதை பற்றி யோசிக்கிற தேவையில்லை. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ், ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணலாம், பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். சிம்பிள். டோன்ட் வரி அபவுட் தட். நவ் வில்
create alert for பாக்கி signal. ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் ஸ்மால் புல்க்கு நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம வந்து அலர்ட் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்மால் பேர் சிக்னலுக்காக. இன்டர்வல் எப்படி சேம் 1 hour. ட்ரிகர் எப்படி பண்ணோம் ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ். எக்ஸ்பைரேஷன் டேட் 1 month செட் பண்ணுறேன். மெசேஜ் வந்து நான் வந்து என்னோடய மெசேஜ் வைக்கிறேன் PTM ஸ்விங். எதுக்கு நான் வந்து PTM ஸ்விங் வைக்கிறேன்னா பிகாஸ் என்கிட்ட PTM Intraday Indicator also is there. ஸோ எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புல் சிக்னல் இன்ட்ராடேல வந்தால் ஸ்விங்கில் வந்து எனக்கு கன்ஃபியூஷன் தேவை. ஐ நீட் கிளியர் இன்ஃபர்மேஷன். அப்ளை கிரியேட் பண்ணுறது முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு செக் த இன்டர்வல் அகேன். இன்டர்வல் செக் பண்ணிட்டு நான் வந்து திரும்பி 1 hourலாம் சேஞ்ச் பண்ணோம். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் இருக்கும், நோ சேஞ்சஸ் ஹியர். ஸோ நீங்கள் வந்து இந்த பேசிக்லி இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது அலர்ட் இதெல்லாம் செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ இட் வில் பி த சேம். ரைட். ஸோ இன்டர்வல் ஹேஸ் டு பி 1 hour. க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேரோட அலர்ட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸ்மால் புல் ஸ்மால் பேரோட அலர்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் லாஸ்ட் 2 நான் வந்து பண்ணேன். இப்போ ஸ்மால் புல் ஸ்மால் பேர் ஆகிருக்கு. நான் இப்போ பிக் புல் பண்ண போகிறேன். பிக் புல்லோட சிக்னலோட அலர்ட். வாட் ஐ டூ இஸ் சேம் ப்ராசஸ் 1 hour சார்ட். பிக் புல்லோட பேர் அலர்ட்டோட பேர் PTM ஸ்விங் போட்டு அப்ளை. டைம் ஃப்ரேம் திரும்பி செக் பண்ணோம். பாக்கி ஆட்டோமேட்டிக்காக சேமாக இருக்கும். ட்ரிகர் ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்பைரேஷன் 1 monthக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ வில் கோ ஹெட் அண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். பிக் புல் ஆல்சோ ஓவர். லாஸ்ட் வந்து நம்ம பிக் பேரோட சிக்னல் சேம் ப்ராசஸ். இது எடுத்துகிட்டு நான் வந்து பிக் பேர் மேலே வைக்கிறேன். டைம் ஃப்ரேம் நான் வந்து இன்டர்வல் டைம் ஃப்ரேம் 1 hour. ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ். ட்ரிகர் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்பைரேஷன் 1 monthல இருக்குது. மெசேஜ் நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு வைக்கலாம். PTM ஸ்விங். நீங்கள் வந்து இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு உங்கள் கதையும் வைக்கலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்ளை பண்ணோம், என்ன ஸ்டாப்லஸ் வைக்கணும், உங்களுக்காக பேசிக்காக இது வந்து யுவர் ஓன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அப்ளை. நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் ஸ்டெப் அகெயின் நான் வந்து இன்டர்வல் செக் பண்ணோம் 1 hourல போட்டு க்ரியேட். தட்ஸ் ஆல். சிம்பிள். நம்ம அலர்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. வென்எவர் சிக்னல் வரும்போது உடனே எனக்கு வந்து அலர்ட் வந்துடும். ஓகே, நத்திங் காம்ப்ளிகேட்டட், வெரி சிம்பிள் ப்ராசஸ். லெட் மீ ஜஸ்ட் டெல் யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் லேர்னிங். நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கற்றுக்க போகிறோம். அலர்ட்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க. I'll meet you in the next video, guys. We are going to start number safe VRP harvesting oda video. We are going to learn that strategy mottama full basics in the advanced varaikum. So make sure you watch that video with full intensity. Pakkave nee vandu paathukonga. All right, I'll see you in the next video. Till then, take care and be safe.